إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் வச்சு எழுதுனா டேபிள்லையும் போய் உட்காந்து யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது இந்த டேபிளை யூஸ் பண்ணுறா இதில் வச்சு எழுதிக்கொள்ளலாம். முன்னாடி அங்கே சேர் எடுத்துனா எடுத்துருவாங்க, கை வச்சு எழுதுறவங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கோங்க சேர். சரி, நமது இந்த பாடத்தில் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஜாதுல் மஆத் என்ற நூலின் சுருக்கமான தொகுப்பை நாம் பார்த்து வருகின்றோம். நாம் சென்ற வகுப்பில் இறுதியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றாடம் ஓதிய பிரார்த்தனைகளின் வழிகாட்டல்களை பற்றி தான் நாம் படித்தோம். அதில் நாம் சென்ற வகுப்பில் இறுதியாக காலையிலும் மாலையிலும் ஓதிய துஆக்கள் என்ற தலைப்பை பார்த்தோம். அதில் இன்று நாம் பார்க்க போவது 77ஆம் பக்கத்திலே வரக்கூடிய அந்த தலைப்பு தான் ஹதியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ذிக்ரி இதா ஹரஜ மின் பைத்திஹி அவ் தஹல. நபி அவர்கள் வீட்டுக்குள் நுழையும் போதும் வெளியேறும் போதும் கூறிய வார்த்தைகளின் வழிகாட்டல் என்ன? இது ஜாதுல் மஆத் என்ற அந்த நூலில் 2ஆம் பாகத்தின் 235ஆம் பக்கத்திலே இடம்பெறுகிறது. கான இதா ஹரஜ மின் பைத்திஹி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறும் போது இவ்வாறு கூறுவார்கள்: பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ். பிஸ்மில்லாண்டா அல்லாஹ்வின் திருப்பெயரால், தவக்கல்து அலல்லாஹ் அவன் மீதே நான் தவக்குள் வைத்தேன், எனது காரியங்களை ஒப்படைத்தேன், அவனை சார்ந்திருக்கிறேன் என்ற அர்த்தமெல்லாம் அதுக்கு இருக்கிறது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, யா அல்லாஹ் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், அன் அபில்ல, அதாவது நான் வழிகேடுவதை விட்டும், அவ் உதல்ல வழிகெடுக்கப்படுவதை விட்டும், அவ் அசல்ல தடம் புரளுவதை விட்டும், அவ் உசல்ல தடம் புரளப்படுவதை விட்டும், அவ் அத்லிம நான் அநியாயம் செய்வதை விட்டும், அவ் உத்லம நான் பிறரால் அநியாயம் செய்யப்படுவதை விட்டும், அவ் அஜ்ஹல அதாவது மடமையான விஷயங்களை செய்வதை விட்டும், அல்லது அவ் யுஜ்ஹல அலைய மடமைக்கு உட்படுத்தப்படுவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். இந்த செய்தி திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களிலே பதிவாகி இருக்கிறது. இந்த துஆக்களை பொறுத்தவரை நீங்கள் என்ன புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், இதனுடைய அறிவிப்பாளர்கள் சம்பந்தமான சில விமர்சனங்கள் சில காணப்பட்டாலும் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் தனது நூலில் இவைகளை ஆதாரபூர்வமான செய்தி என்ற அடிப்படையில் தான் கொண்டு வருகிறார்கள். புரியுதா அவங்க சொல்றது? அப்போ இந்த துஆல பாருங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் அضில்ல அவ் உதல்ல அவ் அஸில்ல அவ் உஸல்ல அவ் அظலிம அவ் உத்லம அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய. எனவே இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகள். புரியுது அவங்க சொல்றது? ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியேறுகின்ற போது இவ்வாறான நிலைகளுக்கு உட்படாமல்
அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவது இல்லைங்களா, வழிகேட்டுக்குள்ளாகுவது, வழிகெடுக்கப்படுவது, பிறருக்கு அநியாயம் செய்வது, பிறர் அநியாயத்துக்கு உட்படுத்தப்படுவது, அதே போன்று வழி தவறுவது, வழி தவறுவதற்கு உள்ளாக்கப்படுவது, அதே போன்று அறியாமை, அந்த ஜஹலான காரியங்களை செய்வதை விட்டும் ஜஹலுக்கு மடமைக்கு உட்படுத்தப்படுவதை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்று வரக்கூடிய இந்த ரிவாய். இது நீங்கள் எடுத்தீங்கன்னா திருமிதியில் 3427, நசாயில் 5486, இப்படியெல்லாம் இந்த செய்தி வருகிறது. இப்னு மாஜாலும் வருது. இன்னொரு ரிவாயத்தையும் கொண்டு வரான். அந்த ரிவாயத்தை என்னென்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் தனது வீட்டை விட்டு வெளியேறும் போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, இவ்வளவுதான், இந்த அளவுக்கு மாத்திரம். அதாவது அல்லாஹ்வின் பெயரை கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுவது, அவன் மீதே நான் முழுமையாக நம்பிக்கையை வைத்தேன், எந்த ஒரு நன்மையை செய்வதாக இருந்தாலும் தீமையை விட்டு விலகிக் கொள்வதாக இருந்தாலும் அல்லாஹுவை கொண்டே அன்று இல்லை. இவ்வாறு ஒருத்தர் ஓதினால் அவருக்கு என்ன சொல்லப்படும் என்றால், ஒரு மலக்குத்தான் இதை சொல்வார் என்று விளக்கங்கள் இதில் வருது. ஒரு வானவர், ஒரு மலக்கு சொல்வார், நீங்க நல்வழி காட்டப்பட்டீர்கள், ஹுதீத்த வகுஃபீத்தனா, நீங்க நிறைவாக்கப்பட்டீர்கள், வபுகீத்தனா, நீங்க பாதுகாக்கப்பட்டீர்கள் என்று மலக்கு சொல்வார். மலக்கு இவ்வாறு சொன்னவுடன் ஷைத்தான் என்ன சொல்வான், அதாவது ஷைத்தான் எப்படி கூறுவான் என்று நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபயகூலு லஹு ஷைத்தானுன் ஆகர், அப்ப ஷைத்தான் அவரை விட்டு விலகி விடுவான். இன்னொரு ஷைத்தான் அந்த ஷைத்தானை பார்த்து சொல்வான், அதாவது நேர்வழியையும் தன்னிறைவையும் பாதுகாப்பையும் பெற்ற ஒரு மனிதரை நீ எவ்வாறு வழிகெடுக்க முடியும் என்று மற்றொரு ஷைத்தான் கேட்பான் என்றும் என்ன செய்கிறது, வருகிறது. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று வரக்கூடிய அந்த செய்தியை கொண்டு வரார். சரி, அடுத்து என்ன செய்தியை கொண்டு வரார் என்றால், இந்த செய்தி அபூ தாவூத் திர்மிதியில் வருகிறது. வைதா ஹரஜ இலல் ஃபஜ்ர், நபி அவங்க ஃபஜ்ருக்கு தொழுகைக்கு வெளியாகும் போது இப்படி ஓதுவார்கள் என்று இமாம் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. எந்த துஆது, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வஜ்அல் ஃபீ லிசானி நூரா வஜ்அல் ஃபீ சம்இ நூரா வஜ்அல் ஃபீ பஸரி நூரா வஜ்அல் மின் கல்ஃபி நூரா வமின் அமாமி நூரா வஜ்அல் மின் ஃபௌகி நூரா வஜ்அல் மின் தஹ்தி நூரா அல்லாஹும்ம அஅதிம் லி நூரா. இது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரான என்ன அர்த்தம், அல்லாஹும்ம யா அல்லாஹ் இஜ்அல் ஆக்குவாயாக, ஃபீ கல்பி எனது உள்ளத்தில், நூரா எதை, பிரகாசத்தை, வஜ்அல் ஃபீ லிசானி நூரா, எங்க லிசானியன எனது நாவில் பிரகாசத்தை ஆக்குவாயாக, வஜ்அல் ஃபீ சம்இ நூராண்டா எனது செவியில், சம்அண்டா செவி, எனது செவியில் பிரகாசத்தை ஆக்குவாயாக, வஜ்அல் ஃபீ பஸரி நூரா எனது பார்வையில் பிரகாசத்தை ஆக்குவாயாக, ஒளியாக்குவாயா, வஜ்அல் மின் கல்ஃபி நூரா, கல்ஃபி என்ன, பின்னுக்கு, கல்ஃபி என்ன, பின்னால் எனக்கு பிரகாசத்தை ஆக்குவாயா, வமின் அமாமி முன்னால் எனக்கு பிரகாசத்தை ஆக்குவாயா, வஜ்அல் மின் ஃபௌகி என்ன, மேலால் எனக்கு பிரகாசத்தை ஆக்குவாயா, வஜ்அல் மின் தஹ்தி என்ன, கீழால் எனக்கு பிரகாசத்தை ஆக்குவாயா, அல்லாஹும்ம அஅதிம் லி நூரா, என்னை பிரகாசத்தை கொண்டு என்னை மகத்துவப்படுத்துவாயாக, கண்ணியப்படுத்துவாயாக என்ற இந்த துவா. அப்ப இது ஃபஜ்ரு தொழுகைக்கு செல்லும் போது என்ற இந்த செய்தியை இமாம் அவங்க பதிவு செய்யறாங்க, இமாம் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இது தொடர்பான இன்னும் நிறைய ரிவாயத்துகள் இருக்கிறது, நாங்க அதெல்லாம் இங்கே சொல்லலை. இந்த விஷயம் ஃபஜ்ர் தொழுகைக்கு வெளியாகும் போது இது ஓது. அடுத்து சொல்றாரு, நாலாவது, இதா வலஜ ரஜுலு பைத்தஹு, ஒருவர் வீட்டுக்குள் நுழைகின்ற போது இவ்வாறு சொல்லட்டும். அப்ப இந்த ஹதீஸையும் இங்கே அவரிடத்துல சஹீஹானது, ஆதாரபூர்வம், அதனாலதான் பதிவு செய்யறார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க கைரல் மௌலிஜி வ கைரல் மஹ்ரஜி பிஸ்மில்லாஹி வலஜ்னா வ அலல்லாஹி ரப்பினா தவக்கல்னா என்று வரக்கூடிய இந்த செய்தி. எனவே இந்த செய்தியை பொறுத்தவரையில் இந்த செய்தியுடைய ஆதாரம் சம்பந்தமான ஏனைய அறிஞர்களுக்கு மத்தியில் விமர்சனங்கள் இருக்கின்றன, புரியுதா சொல்றது. ஆனால் இமாம் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதை ஒரு ஆதாரபூர்வமான செய்தியாக இங்கே என்ன செய்யறாங்க, பதிவு செய்கிறார்கள். இதுல நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது
யா அல்லாஹ் நான் உன்னிடம் சிறந்த நுழைதலை கேட்கிறேன். மௌலிஜ் என்ன? சிறந்த நுழைதல். ஹைரல் மௌலிஜ் என்ன? சிறந்த நுழைதலை கேட்கிறேன். வ ஹைரல் மஹ்ரஜ் என்ன? சிறந்த வெளியேறுதலை கேட்கிறேன். பிஸ்மில்லாஹி வலஜ்னா, உனது பெயரை கொண்டே நாம் நுழைந்தோம். சில ரிவாயத்துக்கள் பிஸ்மில்லாஹி ஹரஜ்னாம் வருது, உனது பெயரை கொண்டே வெளியேறினோம். வஅலல்லாஹி ரப்பினா தவக்கல்னா, ரப்பின் மீது நாம் தவக்குல் வைத்தோம். பிறகு அவர் தனது குடும்பத்தினருக்கு சலாம் சொல்லட்டும். புரியுது அவன் சொல்றது. அப்ப சில ரிவாயத்தில் எடுத்தீங்கன்னா முஸ்லீம்ல பிஸ்மில்லான்னு மட்டும் சொல்லதும் வருது முஸ்லீம்ல. சில ரிவாயத்துக்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவார் என்று வருகிறது. அவர் வீட்டுக்குள் நுழையும் போது அல்லாஹுவை நினைவு கூறுவார் என்றும் வருகிறது. சரியா? சரி, இது அபூதாவுதுல வர செய்தி. அடுத்து வாங்க, ஹதீஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ذிக்ரி இந்த துஹூலில் மஸ்ஜிதி வல் ஹுரூஜ் மின்ஹு, மஸ்ஜிதுக்குள் நுழையும் போதும் வெளியேறும் போதும் நபி அவர்கள் என்ன சொல்வார்கள், அதில் உள்ள வழிகாட்டல்கள் என்ன என்று பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு துவாவை கொண்டு வராங்க. இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் பத்தி சொல்றாங்க. என்ன இந்த துவான்னா அபூதாவுதுல வர செய்தி. அவுது பில்லாஹில் அதீம் வ பிவஜ்ஹிஹில் கரீம் வ சுல்தானிஹில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சரியா? என்ன வார்த்தைகள்? அவுது பில்லாஹில் அதீம் அப்படின்னா மகத்துவமிக்க அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வ பிவஜ்ஹிஹில் கரீம், அப்ப அல்லாஹ்வுடைய அவனது சங்கையான முகத்தை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். யாருடைய? அல்லாஹ்வுடைய. வ பிவஜ்ஹில் கரீம் வ சுல்தானிஹில் கதீம், வ சுல்தானிஹில் கதீம் அப்படி என்றால் அவனது ஆட்சி என்பது ஆரம்பமானது. கதீம் என்றால் பழசு தானே. அவனது ஆட்சி என்பது என்ன? ஆரம்பமானது. அந்த இறைவனிடம் நான் என்ன செய்கிறேன்? பாதுகாப்பு தேடுகிறேன். மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யாரை விட்டு? எரியப்பட்ட ஷைத்தானை விட்டு. ஃபைதா கால தாலிக், இதை ஒருவர் பள்ளிக்குள் நுழையும் போது சொன்னால் ஷைத்தான் என்ன சொல்வானாம்? ஹுஃபிஸ மின்னி சாயிரல் யௌம் என்று சொல்வானாம். அதாவது அந்த நாளுடைய ஏனைய பகுதி இருக்கே, அந்த ஏனைய பகுதியில அதாவது இந்த இவன் என்னை விட்டு பாதுகாக்கப்பட்டு விட்டான், இவருக்கு என்ன செய்து விட்டது? என்னிலிருந்து பாதுகாப்பு கிடைத்து விட்டது என்று ஷைத்தான் கூறுவான் என்று வருகிறது. இப்ப எங்களுக்கு தெரியும், இதுல மிக பலமான செய்தி தான் பள்ளிக்குள் நுழையும் போது ஓதக்கூடிய துவால முஸ்லிம்ல வார ஹதீஸ் செய்தி அல்லாஹ் மஃப்தஹலி வ ரஹ்மதி. ஓகே, இந்த ரிவாயத் அபூதாவுல வருது. அடுத்து வாங்க, ரசூலுல்லாஹ் வந்து இன்னொரு செய்தியில சொல்றாங்க, உங்களை யாராவது மஸ்ஜிதுக்குள் நுழையும் போது ஃபல் யுஸல்லிம் அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன செய்யட்டும்? நபியுடைய பெயரால் சலாம் சொல்லட்டும். நபிக்கு என்ன சொல்றது? சலாம் சொல்றது. அதற்கு பிறகு அல்லாஹு மஃப்தஹலி அப்வாப ரஹ்மதிக், பேஜ் வந்து 78. அல் குபார். ஓ சரியா? அதுல பாத்தீங்கன்னா இப்ப இந்த துவால இப்ப நபி மீது சலாம் சொல்வது, எப்படி சலாம் சொல்வது என்று பாத்தீங்கன்னா, பிஸ்மில்லா என்று சொல்லிட்டு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லான்னு வருது. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூல், அது சலவாத்தும் சேர்த்து வார ரிவாயத்தும் இருக்குது. அப்ப இதுல சலாம் மட்டும் தானே. அப்ப வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா, அல்லது ஆரம்பத்தில் சொல்லும் போது அஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அல்லது அஸ்ஸலாமு அலா நபி இல்லா என்று சொல்லிட்டு அல்லாஹு மஃப்தஹலி அப்வாப ரஹ்மதிக், அல்லாஹ் உனது அருள் வாயில்களை எனக்கு திறந்து விடுவாயா. இதா ஹரஜ, அவர் மஸ்ஜிதை விட்டு வெளியேறும் போது சொல்லட்டும், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக், அல்லாஹ் உனது ஃபத்லை கேட்கிறேன். இது அபூதாவுத் இப்னு மாஜால வரக்கூடிய செய்தி. அடுத்து கொண்டு வராரு, பிறையை பார்க்கும் போது என்ன கூறுவது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் என்ன என்ற தலைப்பை கொண்டு வருகிறார். சரியா? இதுல வந்து நீங்க எடுத்தீங்கன்னா இந்த ஹதீஸ் சம்பந்தமான விமர்சனம் இருந்தாலும் சஹாபாக்கள் இப்படி ஒரு துவாவை என்ன செஞ்சாங்க? குர்ஆனை கற்றுக்கொள்வது போன்று கற்றுக்கொண்டாங்க என்ற ரிவாயத் இருக்கிறது இல்லைங்களா? எனவே ரசூலுல்லாஹ் இதா ரஅல் ஹிலால், பிறையை பார்க்கும் போது இப்படி ஓதுவாங்க. இது இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் இடத்துல சஹீஹானதா? நாங்க அவங்களோட நூலை தானே படிக்கிறோம். அவங்களோட நூலை படிக்கும் போது அவங்கள்ட்ட இந்த செய்தி என்னதான்? ஆதாரபூர்வமான என்னது? அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக்கல்லாஹ். சரிங்களா? அப்ப இந்த பிறையை எமக்கு பாதுகாப்பானதாக ஆக்குவாயா. பில் அம்ன் என்ன?
பாதுகாப்பானதா. அப்ப மாதத்துக்குள் நுழையும் போது பாதுகாப்பு கேட்கிறோம். அதே போன்று என்ன ஈமானோடு உள்ளதாக இந்த பிறை எமக்கு என்ன நமது ஈமானை கொண்டு இந்த பிறை எமக்கு ஆக்குவாயாக. அதே போன்று ஈடேற்றத்தையும் இஸ்லாத்தையும் எமக்கு ஆக்குவாயாக. நீதான் ரப்பி வரப்புக்கல்லா, எனது ரப்பும் அதே போன்று இந்த பிறையுடைய ரப்பும் உனது ரப்பும் அல்லாஹ்தான் என்ற இந்த செய்தி திருமீதியில் வரக்கூடிய செய்தி. சரி, அடுத்து வாங்க. ஹதியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ذிக்ரி இந்தல் உதாசி வத்தஸாஉப். சேரில நாங்க எடுத்துருவாங்க. சரிதா? ஹதியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ذிக்ரி இந்தல் உதாசி வத்தஸா. உதாசன என்ன? உதாசன தும்மல். உதாசன என்ன? தும்மல். தஸாஉபன கொட்டாய். நிஜா கொட்டாய் வந்து தஸாஉபன்னு சொல்றது. இதன் போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, அவங்களோட வழிகாட்டல் என்ன என்ற செய்தியை கொண்டு வராரு. அதுல வந்து புகாரில வர செய்தி, இன்னல்லாஹ யுஹிப்புல் உதாஸ். என்ன அர்த்தம்? இல்ல, இன்னல்லாஹ யுஹிப்புல் உதாஸ், அல்லாஹ் தும்மலை விரும்புகிறான். வயக்ரஹு தஸாஉப், கொட்டாயை வெறுக்கிறான். ஃபைதா அதஸ அஹதுக்கும், உங்களில் ஒருவர் தும்மினால், வஹமிதல்லாஹ், அல்லாஹ்வை புகழட்டும், அல்ஹம்துலில்லாஹ், கான ஹக்கன் அலா குல்லி முஸ்லிமின் சமிஅஹு, அதை கேட்ட ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும். அதை கேட்ட ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும். ஐயகூல லஹு யர்ஹமுக்கல்லாஹ், அதுக்கு யர்ஹமுக்கல்லாஹ்னு பதில் சொல்றது. கேட்ட ஒவ்வொருவருக்கும், நல்ல கவனிங்க, ஒவ்வொருவரும் பதில் சொல்லணும். சலாத்துக்கு கூட ஒருத்தர் பதில் சொன்னா போதும், அப்படிதானே? இப்போ ஒருத்தர் உள்ளுக்கு வராரு, சலாம் சொல்லிட்டு வராரு, எல்லாம் பதில் சொல்லணுமா? ஒருத்தர் சொன்னா போதும். ஆனா இது அப்படியா இல்ல, இது எல்லோரும் என்ன செய்யணும்? எல்லோரும் சொல்லணும் யர்ஹமுக்கல்லாஹ். புரியுதா? வ அம்ம தஸாவுப், அதே போன்று தஸாவுப பாத்தீங்கன்னு சொன்னா, தஸாவுப் என்று சொன்னா என்ன பார்த்தோம்? தஸாவுப் என்ன? கொட்டாய். அப்ப ஃபஇன்னமா ஹுவ மினஷ் ஷைத்தான், கொட்டாய் எங்க? ஷைத்தான் புறத்தில் வரக்கூடியதான். ஃபைதா தஸாஅப அஹதுக்கும் ஃபல்யருத்தஹு மஸ்ததா, கொட்டாய் வரும்போது இயன்றவரை அதை தடுக்கட்டும், வராம என்ன செய்யட்டும்? தடுத்து கொள்ளட்டும். ஃபைன் அஹதக்கும் இதா தஸாஅப, உங்களை யாராவது கொட்டாய் விடும் போது வஹிக மின்ஹு ஷைத்தான், ஷைத்தான் அப்போது சிரிக்கிறான். இதுல வந்து அந்த ரிவாயத்துல பார்க்கும்போது அந்த ஹாண்ட சவுண்ட் இருக்கு, ஹாண்ட சவுண்ட், கொட்டாயும் போது ஹாண்ட சவுண்ட் வரும்போது ஷைத்தான் சிரிக்கிறான் வருகிறது. சரியா? அதே போன்று ஒருவர் வந்து கையை வைத்து வாயை மறைத்துக் கொள்ளவில்லை என்றால் ஷைத்தான் உள்ளே நுழைந்து விடுகிறான் என்ற ரிவாயத்தும் இருக்கிறது. நினைச்சா வேற ரிவாயத்துல கையை என்ன செய்யணும்? வாயை வந்து கையில அப்படி வாயில அப்படி கையை வைத்து மறைத்துக் கொள்றது, மூடுவது வந்து ஷைத்தான் உள்ளே நுழையாமல் தடுக்கும். சரி, அதே போன்று எடுத்தீங்கன்னா அடுத்து சொல்றாங்க, வக்கான இதா ஆத்தச, யாராவது ஒருத்தர் அந்த தும்மும் போது ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல், வதா யதஹு, ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? கையால் அப்படி மூடிக்கொள்வாங்க. அவு சௌபஹு அலாஃபிஹி, அல்லது ரசூலுல்லாஹ் எப்படி என்ன செய்வாங்க? மறைத்துக் கொள்வார்கள் தும்மும் போது. சரியா? மறைத்துக் கொள்வார்கள், வாயில அப்படி கையை வைத்து மறைத்துக் கொள்வார்கள். அப்படி பணிகிறது, அந்த சவுண்டை என்ன செய்யறது? குறைக்கிறதுதான் பணிகிறது. சவுத்து, அல்லது சப்தத்தை என்ன செய்வாங்க? நல்லா குறைத்து கொள்றது, தாழ்த்தி கொள்றது. இது வந்து அபூதாவுத் திர்மிதியில் வரக்கூடிய செய்தி. அப்ப இந்த ஒழுங்கும் தும்மல்ல என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அது வருது, அடுத்து வருது வாங்க. வகான இதா ஆத்தஸ ஃபகீல லஹு, அதாவது தும்மினால் ஒருத்தர் வந்து தும்மி அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் நீங்க என்ன செய்யறது? யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்றது, யர்ஹமுக்கல்லாஹ். இன்னும் சில வார்த்தைகளும் வருது, யர்ஹமுனல்லாஹு வ இய்யாக்கும் வ யக்ஃபிரு லனா வ லக்கும், இப்படி வாசகம் வருது. எப்படி? யர்ஹமுனல்லாஹு வ இய்யாக்கும், அல்லாஹ் எங்களுக்கும் உங்களுக்கும் ரஹமத் செய்வானாக, வ யக்ஃபிரு லனா வ லக்கும், எங்களையும் உங்களையும் மன்னிப்பானாக என்ற வார்த்தையும் இருக்குது. இதா அத்தஸ அஹதுக்கும், உங்கள் ஒருவர் தும்மினால் ஃபல்யக்குல், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லட்டும். வல் யகுல் லஹு அஹூஹு அவ் ஸாஹிபுஹு, அவருடைய தோழர் அல்லது நண்பர் யர்ஹமுக்கல்லாஹ்னு பதில் சொல்லட்டும். ஃபைதா கால லஹு யர்ஹமுக்கல்லாஹ், அவர் யர்ஹமுக்கல்லாஹ்னு சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வானாகன்னு அது அர்த்தம். அவர் சொல்லட்டும் யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும், இது புகாரில் வர செய்தி. அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வானாக? நல்வழி காட்டுவானாக. வ யுஸ்லிஹு பாலக்கும்னா
உங்களுடைய காரியங்களையும் அல்லாஹ் சீராக்குவானா. அப்போ நாங்கள் நேர்வழிக்காக பிரார்த்திக்கிறது என்பது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையுடைய எல்லா விஷயங்களுக்கும் நேர்வழி என்பது அவசியம். வாழ்க்கையுடைய எல்லாவற்றுக்கும் நேர்வழி என்பது அவசியமானது. அப்போ நாங்கள் அதே மீதிலே புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்து வாங்க பாருங்க, ஒரு ஹதீஸ் வருது, அடுத்து கொண்டு வராரு, முஸ்லிம்ல வர செய்தி. இதா அத்தஸ அஹதுக்கும் ஃபஹமிதல்லாஹ் ஃபஷம்மிது. இப்போ ஒருத்தர் வந்து தும்மிட்டார், தும்மி அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா நீங்க யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லுங்க. ஃபஇல்லம் யஹ்மதில்லா, அவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லவில்லை என்றால் ஃபலா துஷம்மிதுஹு, நீங்க யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லாதீங்க, யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரிங்களா? அப்ப எனவே அல்ஹம்துலில்லாஹ்ன்றது நீங்க உங்களோட காதால கேட்டாதான் நீங்க என்ன செய்யணும், யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லணும். சரியா? அடுத்து வாங்க, வகான இதா ஜாதல் ஆதிசு அன் ஸலாசி மர்ராத். சரிங்களா? இப்ப ஒருத்தர் வந்து 3 தடவைக்கு அதிகமாக தும்மிட்டார். சரிங்களா? அப்படி தும்மினால் யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்ல தேவையில்லை, 3 தடவை தாண்டி போயிட்டு. சரிங்களா? சொல்றாங்க ஹாதா ரஜுலும் மஸ்கூம், ஹாதா ரஜுலும் மஸ்கூம். ஜுகாம்னா என்ன, இதுக்கு என்ன சொல்றோம், தடுமலுக்கு என்ன சொல்றோம், என்ன சொல்றீங்க, இல்ல கோல்டா, தடுமல் என்ன சொல்லுவீங்க, என்ன வார்த்தை, சளி, சளி பிடிச்சி. ஜலதோஷம் எதுக்கு சொல்றது, ஜலதோஷம் தானே, ஜலதோஷம். என்ன சொல்றாங்க, இவருக்கு வந்து ஜலதோஷம் பிடித்திருக்கிறது. ஹாதா ரஜுலும் மஸ்கூம். 3 தடவைக்கு அதிகமாக அவர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலும் நாங்க யர்ஹமுக்கல்லாஹ் சொல்ல தேவையில்லை. அதுக்கு பிறகு நாங்க அவருக்கு சிலவங்க சொல்றாங்க, அறிஞர்கள் ஷஃபாக்கல்லான்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க, ஷஃபாக்கல்லான்னு சொல்லலாம் என்ற மாதிரியும் சில விளக்கங்களை சொல்றாங்க. ஆனா ஹதீஸ்ல வருது அவர் ரஜுலும் மஸ்கூம் தான் வருது. சரி, அடுத்து வாங்க, வஸஹ அன்ஹு, 6வது, அன்னல் யஹூத கான யதஆதஸூன இந்தஹு. யூதர்கள் வந்து ரசூலுல்லாஹ்கிட்ட தும்முவாங்க. யர்ஜூன அன் யகூல லஹும், அவங்க ரசூலுல்லாஹ் இப்படி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து தான் அவங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாங்க. சரியா? ரசூலுல்லாஹ்கிட்ட துஆ கிடைக்க வேண்டும் என்று என்ன செய்வார்கள், அது ஆதரவு வைத்தவர்களாக அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் யர்ஹமுக்குமுல்லாஹ் என்று சொல்லுவாங்க என்ற எதிர்பார்ப்புல தான் சொல்லுவார்கள். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்களாம், யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும். சில ரிவாயத்தில் யஹ்தீகுமுல்லாஹ்னு மட்டும் வருது. யஹ்தீகுமுல்லாஹ் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டுவானா என்ற துவாவைத்தான் செய்வாங்க என்ற இது வருது. திருமதியில வர செய்தியில் வ யுஸ்லிஹு பாலக்கும், உங்களது காரியங்களை சீராக்குவானாக என்ற விடயமும் சேர்ந்து வருது. எனவே இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தும்மலின் போதுள்ள இந்த வழிகாட்டல்கள். இதுல இன்னொரு சட்டம் இருக்குது, என்னன்னா, இப்போ தும்மி ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லல என்று அவருக்கு அதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேணுமாண்டா, ஞாபகப்படுத்த தேவையில்லைன்ற மாதிரி தான் செய்திகளை பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் அப்படி ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா ரசூலுல்லாஹ்கிட்ட 2 பேர், ஒருத்தர் தும்மினாரு, அவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னார், அதுக்கு ரசூலுல்லாஹ் யர்ஹமுக்கல்லாஹ்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் தும்மினார், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லலை, ரசூலுல்லாஹ் அதுக்கு யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லலை. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்யல, அதை ஞாபகப்படுத்தவும் இல்லைன்ற அந்த செய்தி வருகிறது. சரி, அப்ப எனவே இது ஒரு விஷயம். அடுத்ததாக பார்ப்போம், எப்படி இல்ல அப்படி வரல, ரசூலுல்லாஹ் அந்த அவருக்கு ஞாபகப்படுத்தல் என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். அடுத்து வாங்க, இப்ப பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கலாம், பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேணும், பிள்ளைகளுக்கு அது ஆரம்பத்தில் படிச்சு கொடுக்க வேணும்ன்ற விஷயமும் இருக்கு, அது வேற விஷயம். அடுத்து வாங்க, ஒரு வந்து முபுத்தலா. இப்போ முபுத்தலா ஹதீஸுலாம் ஃபீமா யகூலு மன் ரா முபுத்தலன். முபுத்தலன்டா ஒருத்தர் வந்து சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். சோதனைண்டா நோயாக இருக்கலாம், வேறு கஷ்டங்களாக இருக்கலாம், அல்லது தீன்ல அவர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம், எப்படியான விஷயமாகவும் இருக்கலாம். அப்படி ஒருவரை பார்க்கும் போது, அப்படி ஒருத்தரை பார்த்தா என்ன ஓத வேணும், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்ம பதலாக பிஹி வஃபضலனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃதீலா. அப்படி ஒருத்தர் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்னு சொன்னா, அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி, எனக்கு இந்த இவ்வாறான நிலையிலிருந்து ஆஃபியத்தை தந்து அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், மிம்ம பதலாக பிஹி, அந்த அவருக்கு வந்து ஏற்பட்ட அந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் என்ன செய்தான், உமக்கு ஏற்பட்ட அந்த சோதனை அல்லாஹ் என்னை பாதுகாத்தது. அவர் நாங்கள் சத்தமாக நேரடி அவரை பார்த்து சொல்றது என்பது அல்ல, நாம் அதை ஓதிக்கொள்வது.
வஃபல்லனி அலா கஸீரி மிம்மன் ஹலக தஃதீலா, அல்லாஹ் படைப்பினங்கள்ல அதிகமானவர்களில் என்னை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், சிறப்பித்திருக்கிறான் என்று சொல்வது. எனவே அந்த சோதனை வந்து என்ன செய்யல, அவரை தொற்றிக்கொள்ளவில்லை என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு என்ன செய்யறது, நன்றி செலுத்துவது. அதை வந்து நாங்கள் எங்கட திறமையாக நாங்கள் நினைக்கிறதில்ல. இல்லைஞ்சா, எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் வராது, அப்படிதான் சொல்லுவாங்க, எனக்கு அப்படியெல்லாம் நோயெல்லாம் வராது, அப்படி பெருமை பேசுது, அப்படி அல்ல. இங்கே வந்து என்ன, அல்லாஹ் நினைச்சா நாடினா என்ன செய்வான், அல்லாஹ் யாருக்கும் அந்த சோதனைகளை கொடுப்பான். எனவே இது இந்த செய்தி அபூ தாவூத் திர்மிதியில வரக்கூடிய ஒரு செய்தி, இவ்வாறு ஓதிக்கொள்வது. அதே போன்று ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமாஇ நஹீகில் ஹிமார் வசியாஹித் தீகா. ஹிமார் என்ன, ஹிமார்னா கழுது. அப்ப கழுதையுடைய சப்தத்தை கேட்கும் போதும், வசியாஹித் தீகா சேவலுடைய அந்த சேவல் கூவதை கேட்கும் போதும் என்ன சொல்ல வேண்டும் என்ற வழிகாட்டல். ஹதீஸ்ல வரக்கூடிய இந்த செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் அமர உம்மத்தஹு, நபி அவங்க தனது சமுதாயத்துக்கு ஏவினாங்க, இதா சமிஉ நஹீகல் ஹிமார், அந்த கழுதை கத்துவதை கேட்டால், ஐயத்தஅவது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நீங்க என்ன செய்யுங்க, ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்க. என்ன காரணம், அது ஒரு ஷைத்தானை பார்த்து விட்டது. வைதா சமிஉ சியாஹத் தீகா, ஒரு சேவல் கூவதை நீங்கள் செவியுற்றால் அல்லாஹ்வுடைய ஃபضலை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தியுங்கள். எப்படி துஆ கேட்கலாம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலு மின் ஃபضலிக், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக் என்று கேட்பது. நினைச்சா, எனவே அப்ப ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஃபضலை கேட்க சொன்னாங்க, அது ஒரு மலக்கை பார்த்து விட்டது என்ற செய்தி வருகிறது. சரி, அடுத்ததாக உள்ள வழிகாட்டல், ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலுஹு வ யஃஅலுஹு மன் இஸ்தத்த கஸபஹு, ஒருத்தருக்கு வந்து கோபம் அதிகரித்து விட்டால் என்ன சொல்ல வேண்டும் என்ற அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல். அமர மன் இஸ்தத்த கஸபஹு, யாருக்கு கோபம் கடுமையாகி விட்டதோ அவருக்கு ரசூலுல்லாஹ் ஏவினாங்க, பில் வுது, என்ன செய்யறது, வுது செய்வது. வல் குஊது வல் குஊது இன் கான காயிமா, அவர் என்ன செய்து சொல்லுங்க, நின்றவராக இருந்தால் குஊதனா உட்காருதல். வல் இல்திஜா இன் கான காயிதன், உட்கார்ந்திருந்தா என்ன செய்யறது, சாய்தல், என்ன செய்தல், சாய்தல். தெரிஞ்சா, நீங்க உட்கார்ந்திருந்தா எலும்பக்கூடாது, எலும்பினாதான் பிரச்சனை, செய்யக்கூடாது. உட்கார்ந்திருந்தா எலும்பினாதான் பிரச்சனை, எலும்பக்கூடாது. வல் இஸ்தியாதத்து பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அடுத்து என்ன, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று கூறுவது என்ற இந்த வழிகாட்டல்கள் எல்லாம் இதிலே இருக்கின்றன. ரசூலுல்லாஹ் ஏன் வுது செய்ய சொன்னாங்க, ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டான், நெருப்பு எதனால தணிக்கலாம், தண்ணீரால் தணிக்கலாம், இல்லையா. சரி, அடுத்ததாக 18வது பாடம் 82வது பக்கமா, ஹதீஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் அதானி வ அத்காரிஹி, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் அதானும் அதோடு தொடரப்பட்ட அந்த திக்ர்கள், அந்த அதானோடு தொடரப்பட்ட திக்ர்களிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல். சன்னத் அதீன் பி தர்ஜீ' வ பி கைரி தர்ஜீ', சரியா. ரசூலுல்லாஹ் அதான் சொல்வது தர்ஜீ' ஓடும் சுன்னத்தாகும், தர்ஜீ' இன்றியும் சுன்னத்தாகும். சரியா. அப்ப தர்ஜீ' என்று சொன்னால், இப்ப நாங்க வந்து வளமையாக சொல்லக்கூடிய அதான்ல எத்தனை வாசகம் இருக்குது, 15, மொத்தம் எத்தனை, 15 தானே, சொல்லுங்க பாவம், என்னங்க பாவம். அல்லாஹ் அக்பர் 4, அஷ்ஹது அல்லா இல்லா 2, 6, 8, 10, 12, 14, 15, இப்படிதானே. சரி, அப்ப 15 வாசம் என்பதுதான் மஅரூஃப், இல்லையா. சரி, இப்ப இது தர்ஜீ என்று சொன்ன என்ன தெரியுமா, தர்ஜீ என்று சொல்லும் போது அதுல வந்து இன்னும் 4 வாசகம் கூடும், இல்லைங்களா. அப்ப எத்தனை, 19, எத்தனை, 19. அந்த முறை எப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணமா அல்லாஹ் அக்பர் 4 தடவை சொல்லியாச்சு, சரியா. அதுக்கு பிறகு முஅத்தின் வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் மெதுவா சொல்வார், இல்லைங்களா. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அதுக்கப்புறம் சப்தமாக 2 தடவை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், சரியா. அப்புறம் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், தனக்கு கேட்கிற அளவு, தனக்கு ஒரு அளவு நினைச்சா சொல்லுவார். அப்புறம் சப்தமாக அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்,
2 தடவை. அப்ப எத்தனை மொத்தம்? கூடுதா இல்ல 4? அதுதான் என்ன தர்ஜி என்றது. அப்ப அதுவும் என்னதான் சுன்னா, நபி வழி. அவ்வாறு சொல்வதும் என்ன நபி வழி. எனவே இதுதான் இந்த தர்ஜியுடைய முறை. சரியா? அது ஃபஜ்ர்ல, அது ஃபஜ்ருக்கு தனி ஹதீஸ் வருது. சரி. அதே போன்று வஷரஅல் இகாமத மஸ்னா வஃபுராதா. இகாமத்தை மஸ்னாண்டா 2 முறையாக சொல்றதுக்கும் ரசூலுல்லாஹ் வழிகாட்டினாங்க. வஃபுராதா ஒவ்வொரு முறை சொல்வதற்கும் வழிகாட்டினாங்க. வலம் யுஃப்ரித் கலிமத கத் காமத்திஸ் ஸலா அல்பத்தா. கத் காமத்திஸ் ஸலா என்பது ஒரு முறை, என்ன ஒரு எப்போதும் சொல்லவில்லை, அது 2 முறை தான். அப்ப இதனால இப்ப இகாமத் 2 முறை ஒரு முறை எப்படி அதை புரிஞ்சு கொள்றது? இகாமத் இப்ப இகாமத் எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப அல்லாஹ் அக்பர் 2 முறை. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், கத் காமஸ் ஸலாஹ், கத் காமஸ் ஸலாஹ், அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ப அது ஒன்று. இப்ப நாங்க வளமையாக சொல்லக்கூடிய முறைதான் ஒரு முறை சொல்றது இல்லைங்களா? அதுல கத் காமஸ் ஸலாஹ் 2 முறை வரும், ஆரம்பத்தில் அல்லாஹ் அக்பர் 2 முறை வரும், கடைசியில் அல்லாஹ் அக்பர் 2 முறை வரும். சரி. அல்லாஹ் அக்பர் இந்த ஹதீஸ்ல வலம் யுஃப்ரித் கலிமத கத் காமஸ் ஸலாஹ், அந்த ஒரு முறைன்றதுக்கு வர வார்த்தை இருக்குது. அதுதான் சொல்றாரு, அதுக்கு ஹதீஸ் இருக்குது. சரியா? وشرع لأمته أن يقول السامع كما يقول المؤذن إلا لفظ حي على الصلاة وحي على الفلاح. شرع لأمته ரசூலுல்லாஹ் தனது சமுதாயத்துக்கு வழிகாட்டினாங்க. அதானை சாமியண்டா கேட்பவர், அதானை கேட்பவர். கமா யகூலுல் முஅzzin, என்ன செய்யணும்? முஅzzின் சொல்வதை போன்று பதில் சொல்லணும். இல்லா ஃபி லஃப்தி ஹய்ய அலஸ் ஸலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ், அதுல தவிர. சரியா? அதுல என்ன சொல்லணும்? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சரி. அதே போன்று அடுத்து வாங்க 3வது. வ அக்பர அன்னஹு மன் கால ஹீன யஸ்மஉல் அதான். அதானை கேட்பவர் இவ்வாறு சொல்ல வேண்டும், அதான் முடிந்த பிறகு இவ்வாறு சொல்வது என்ற அந்த விளக்கம் அதுக்கு இருக்கிறது. முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அதுல பாத்தீங்கன்னா வஅன என்ற வார்த்தை வருதான். வஅன அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ரதீது பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி முஹம்மதின் ரசூலுல்லாஹ். இல்லையா? இவ்வாறு சொல்றது. அதான ஒருத்தர் செவியேற்று அதான் முடிந்த பிறகு இவ்வாறு என்ன செய்யறது? சொல்வது. வஅன அஷ்ஹது அல்லா, வஅன நான் சாட்சி சொல்கிறேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று, அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர், ரதீது பில்லாஹி ரப்பனா, அல்லாஹ்வை ரப்பாக பொருந்தி கொண்டேன், வபில் இஸ்லாமி தீனன், இஸ்லாத்தை தீனாக பொருந்தி கொண்டேன், வபி முஹம்மதின் ரசூலா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி ரசூலாக பொருந்தி கொண்டேன். மன் கால ذلك غفر له ذنبه, இவ்வாறு யார் சொல்வாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். இது மிகப்பெரிய ஒரு சிறந்த துஆ இது. சரிங்களா? அவர் முன் செய்த பாவங்கள் மனித முஸ்லிம்ல வர செய்து. அடுத்து வாங்க 4வது. வஷரஅ லிஸ்ஸாமிஇ அன் யுஸல்லி அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் بعد فراغه من إجابة المؤذن. அவர் முஅத்தினுடைய அதானுக்கு பதில் சொன்ன பிறகு நபி மீது ஸலவாத்து சொல்றது சுன்னாவாகும். அதற்கு பிறகு அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதின் வஸீலத வல் ஃபதீலா வபஅத்ஹு மகாமம் மஹ்மூத் அல்லதி வஅத்தா என்று என்ன செய்வது? சொல்பவருக்கு என்ன சிறப்பு கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாஅத் நாளை மறுமையில் கிடைக்கும். இந்த அழைப்பு, இந்த பரிபூர்ணமான அழைப்புக்குரிய ரப்பே, நிலைநாட்டப்படும் தொழுகைக்குரிய ரப்பே, முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்களுக்கு அந்த வசீலாவையும் ஃபதீலாவையும் கொடுப்பாயாக, அவரை புகழுக்குரிய இடத்தில், நீ வாக்களித்த புகழுக்குரிய இடத்தில் அவரை எழுப்புவாயாக சொல்றது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இங்கு இந்த துஆவை என்ன செய்யறாங்க? அதானுக்கு பிறகு கேட்குமாறு சொல்லித் தருகிறார்கள். அடுத்து வாங்க 5வது சொல்றாரு. வ அக்பர அன்ன துஆ லா யுரது பைனல் அதானி வல் இகாமா. நபி அவங்க என்ன சொன்னாங்க? அன்ன துஆ லா யுரதுண்டா என்ன அர்த்தம்?
மறுக்கப்பட மாட்டாது. பைனல் அதானி வல் இகாமா என்ன, அதானுக்கும் இகாமத்துக்கு மத்தியில் கேட்கப்படும் துஆ மறுக்கப்பட மாட்டாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறான். சரியா? சரி, அடுத்ததாக பாருங்க 19வது ஹதியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ذிக்ரி ஃபி தில் ஹிஜ்ஜா. அதாவது இப்ப தில் ஹிஜ்ஜான்னு சொன்னா துல்ஹஜ் மாதம் இருக்குதானே, துல்ஹஜ் மாதத்துல அதுல தலைப்பு கீழே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த துல்ஹஜ் முதல் 10ல எதுல கான யுக்ஸிரு துஆ ஃபி அஷ்ரி தில் ஹிஜ்ஜா, அதே போன்று அந்த பெருநாளுடைய 3 நாட்களும் இருக்கிறது. அந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள்ல ரசூலுல்லாஹ் துஆவை என்ன செய்வாங்க, அதிகப்படுத்துவாங்க, துஆவை அதிகப்படுத்துவார்கள். வயஅமுரு ஃபீஹி பில் இக்ஸாரி மின தஹ்லீலி வத் தக்பீரி வத் தஹ்மீத். ரசூலுல்லாஹ் எதை ஏவினாங்க, தஹ்லீலையும் தக்பீரையும் தஹ்மீதையும். தஹ்லீல் என்ன, தஹ்லீல் என்ன லா இலாஹ இல்லல்லாஹ், தக்பீர் அல்லாஹு அக்பர், தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ். இவைகளை அதிகமாக அந்த துல்ஹஜ் முதல் 10 நாட்கள்ல சொல்வதற்கு ரசூலுல்லாஹ் ஏவினாங்க என்ற அந்த அந்த சிறப்பை நாங்கள் அதுல பார்க்கிறோம். அடுத்து வாங்க, ஹதியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ கிராஅத்தில் குர்ஆன். குர்ஆனை ஓதுவதில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் என்ன? என்ன? கான லஹு ஹிஸ்புன் யக்ரஅஹு. நபி அவங்களுக்கு என்ன ஒரு ஹிஸ்புன்னா ரசூலுல்லாஹ் ஒரு வளம் இருந்துச்சு, ஒவ்வொரு நாளும் இவ்வளவு ஓதுறது, இவ்வளவு என்ன செய்யறது, ஓதுவது என்ற வளமை. இப்ப ரசூலுல்லாஹ் இரவு தொழுகையில ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க. இவ்வாறு ஓதக்கூடிய ஒரு வளமை அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்தது. வலா யுஹில்லு பிஹி, அதை ரசூலுல்லாஹ் விட மாட்டாங்க. எனவே இப்படி குர்ஆனை நமக்கு ஓதக்கூடிய வளம் இருக்குதா, குர்ஆனை ஓதக்கூடியதா வளமைன்னு வச்சுக்கிறோம் நாங்க. இருந்தா அல்ஹம்துலில்லாஹ், ஹைர். சரியா? அடுத்து வாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வகான கிராஅத்துஹு தர்தீலா. நபி அவங்க குர்ஆனை ஓதும் போது அதனுடைய அந்த முறை இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதர் தான் முதன்மையானவங்க. இப்போ அவங்க அந்த முறையை பேணி என்ன செய்வாங்க, ஓதுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லா ஹத்தன் என்று சொன்னால் அவசரமாக இல்லாம, அதே போன்று ரசூலுல்லாஹ் என்ன செய்யறது, அவசரமாக இல்லாம மிக லேட்டாகவும் இல்லாம, பல் கிரா முஃபஸ்ஸரத்தன் ஹர்ஃபன் ஹர்ஃபன், ஒவ்வொரு எழுத்தும் தெளிவாக விளங்கக்கூடிய அமைப்பில் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, ஓதுவார்கள் குர்ஆனை ஓதும் போது. அதே போன்று சொல்றாங்க மூன்றாவது வகான யுகத்தியு கிராஅத்தஹு வ யகிஃபு இன்த குல்லி ஆயா. ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு வசனத்தையும் நிறுத்துவாங்க, ஓதும் ஒவ்வொரு வசனத்தை என்ன செய்வாங்க, நிறுத்துவாங்க. வகான யுரத்திலு சூரத்த ஹத்தா தகூன அத்வல மின் அத்வலி மின்ஹா. இல்லைங்க சொல்றது, அந்த சூறாக்களை வந்து நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா நீண்ட சூறாக்கள் இருக்கும், அதை விட நீண்ட சூறாக்கள் இருக்கும். அந்த அந்த முறை பிரகாரம் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அதை ஓதுவார்கள். இல்லைங்க சொல்றது, இவ்வாறாக ரசூலுல்லாஹ்வுடைய ஓதல் முறை இருந்தது. அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா வகான யமுத்து இந்த ஹுரூஃபில் மத்தி ஃபயமுத்து. நபி அவங்க நீட்டக்கூடிய அந்த எழுத்துக்கள்ல என்ன செய்வாங்க, நீட்டுவாங்க. உதாரணமா அர் ரஹ்மானி வயமுத்து அர் ரஹீம், இது போன்று என்ன செய்வாங்க, நீட்டி ஓதுவார்கள். ஐந்தாவது வகான யஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஃபி அவ்வலி கிராஅத்திஹி. குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் போது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்வார்கள். வர்பமா கான யகூல், சில நேரங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க அல்லாஹும்ம இன்னி அவுது பிக மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃப்ஸிஹி, ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் ஊதல்கள் இவைகளிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற இவ்வாறும் ஓதுவாங்க. இது வந்து அபூ தாவூத் இப்னு மாஜாவுல வரக்கூடிய செய்தி. அடுத்து வாங்க, வகான யக்ரவுல் குர்ஆன காயிமன் வ காயிதன் வ முல்தஜியன் வ முத்தவத்தியன், அதே போன்று வ முஹ்திஸன். ரசூலுல்லாஹ் வந்து குர்ஆனை காயிமன், காயிமன் நின்றவர்களாக ஓதுவாங்க, வ காயிதன் உட்கார்ந்தவர்களாக, வ முல்தஜியன் சாய்ந்தவர்களாக, வ முத்தவத்தியன் உதுவோடு, முத்தவத்தியன் உதுவோடு. அதே போன்று முஹ்திஸன் சொன்ன என்ன, உது இல்லாமலும் ஓதுவாங்க, உது இல்லாமலும் ஓதுவார்கள். இப்ப உங்களுக்கு தெரியும் உது இல்லாம ஓதுறாங்க, எந்த ஹதீஸ் கொண்டு வரலாம், எந்த ஹதீஸ் உது இல்லாம ஓதுறாங்க ஞாபகம் இருக்குதா? ரசூலுல்லாஹ் வந்து இரவு தொழுகைக்கு எழுந்தால் ஆல இம்ரான் அத்தியாயத்தில் கடைசி 10 வசனம் ஓதுவாங்க தானே, அந்த ஹதீஸ் படிச்சுக்கிறது தானே, படிச்சுக்கிறோமா? அதை ஓதின பிறகு ரசூலுல்லாஹ் உது செய்வாங்க.
இல்லைங்களா? சொல்லுவாங்க அதை ஓதி அதுக்கு பிறகு என்ன சொல்லுவாங்க, என்ன செய்வார்கள், உது செய்வார்கள் என்ற செய்தியை நாங்கள் இதில் என்ன செய்யலாம், இந்த இடத்துல கொண்டு வரலாம். அதே போன்று வலன் யகுன் யம்னஉஹு மின் கிராஅத்திஹி லில் ஜனாபா, அதாவது குளிப்பு கடமையான நிலையில் இருக்கும் போதே தவிர அந்த குர்ஆன் ஓதுற விஷயம் என்ன செய்யாது, அது மட்டும் தான் தடையாக இருந்தது என்று இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் இதிலே குறிப்பிடுகிறார். சரி, அடுத்து வாங்க. வகான யதகன்னா பில் குர்ஆன் சொன்னா, குர்ஆனை வந்து நல்ல ராகத்தோடு இந்த நல்ல குரல்ல ஓதுறது இருக்கே, நல்ல முறையில் ஓதுறது சொல்றது. அப்ப அதுல வந்து எத்தகன்னான்றது இன்னொன்று புரிஞ்சுக்கணும். என்ன கேட்டீங்கன்னா, சொல்லுவாங்க லைஸ மின்னா மல்லம் எத்தகன்ன பில் குர்ஆன் சொன்னது என்னடா, குர்ஆனை வந்து சும்மா ஒரு 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 பாடலுடைய அந்த ஒரு ஓசை அந்த மாதிரி ஒரு இதுல ஓதுறது இருக்கே, அந்த மாதிரி ஓதுறது ரசூலுல்லாஹ் அப்படி ஓதக்கூடியவர்கள் எம்மை சார்ந்தவர்கள் அல்ல. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடுத்து ஸையினுல் குர்ஆன பி அஸ்வாத்தி, குர்ஆன் அவங்களோட குரல்களை குர்ஆனை கொண்டு அழகுபடுத்துங்க நீங்க சொல்றது. அப்ப அழகான முறையில் ஓதுறது அதை ரசூலுல்லாஹ் ஆர்வப்படுத்திக்கிறாங்க. எப்படி ஓதக்கூடாது, சும்மா ஒரு வகைய பாட்டு மாதிரி அப்படி வரக்கூடாது இல்லையா, அதை தடுத்தாங்க. அந்த ஹதீஸ் புகாரில வருது. 2வது ஹதீஸ் அபூ தாவூத், நசாயி, இப்னு மாஜால வருகிறது. அடுத்து 8வது பாருங்க, வகான யுஹிப்பு அன் யஸ்மஅல் குர்ஆன மின் கைரிஹி. என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் பிறர் ஓதுவதை செவியேற்பதை விரும்பினாங்க. பிறர் ஓதுவதை செவியேற்பதை கேட்பதை ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க. இதுக்கு எந்த ஹதீஸ் ஆதாரம்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ். சரி சரி, அடுத்து வாங்க. வகான இதா மர்ர பி ஆயத்தி சஜிதத்தின் கப்பர வசஜத. இப்ப ஒரு சஜிதாவுடைய வசனம் குர்ஆன்ல வரும்போது நபி அவங்க தக்பீர் சொல்லி சுஜூத் செய்வாங்க. என்ன செய்வாங்க? தக்பீர் சொல்லி சுஜூத் செய்வாங்க. வருப்பமா கால ஃபி சுஜூதிஹி, சில நேரங்களில் சுஜூதில் இப்படி ஓதுவாங்க. இப்படி சஜத வஜ்ஹிய லில்லதி ஹலகஹு வஸவ்வரஹு வஷக்க சம்அஹு வபஸரஹு பிஹவுலிஹி வகுவத்திஹி. புரியுதா? சஜதண்டா என்ன? சுஜூத் செய்தது. வஜ்ஹி என்றா எனது முகம், எனது முகம் சுஜூத் செய்தது. லில்லதி ஹலகஹு வஸவ்வரஹு, எவன் படைத்தானோ வடிவமைத்தானோ அவனை. வஷக்க சம்அஹு வபஸரஹு, அவன் என்ன செய்தான், செவியையும் பார்வையும் பிளந்தான். எப்படி முகம் வைக்கிறது, அது அல்லாஹ் என்ன செய்தான், அதை எவன் பிளக்கச் செய்தானோ அவனது ஆற்றலை கொண்டு அவனுக்கு எனது முகம் சுஜூத் செய்தது என்ற இந்த வார்த்தை அபூ தாவூத், திர்மிதி, நசாயில வருது. சில நேரங்கள் இப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி? அல்லாஹும்ம மஹ்துத் அன்னி பிஹா விஸ்ரா வக்துப் லீ பிஹா அஜ்ரா வஜ்அல்ஹா லீ இந்தக துஹ்ரா வதகப்பல்ஹா மின்னி கமா தகப்பல்தஹா மின் அப்திக தாவூத். அல்லாஹும்ம அஹ்துத் அன்னி பிஹா விஸ்ரான, விஸ்ரான என்ன படிச்சீங்களா? விஸ்ரா சுமை, விஸ்ரானா பாவம், பாவச்சுமையா என்ன, அதாவது என்னை இந்த சுஜூதின் மூலமாக என்னை எனது பாவத்தை போக்குவாயாக. வக்துப்லி பிஹாஜரா, இந்த சுஜூதை கொண்டு எனக்கு என்ன செய்வாயாக, கூலியை பதிவு செய்வாயாக. வஜ்அல்ஹா லீ இந்தக துஹ்ரா, அதை உன்னிடத்தில் பாதுகாப்பாக ஆக்கி வைப்பாயாக. வதகப்பல்ஹா மின்னி கமா தகப்பல்தஹா மின் அப்திக தாவூத், உனது அடியார் தாவூதிடமிருந்து அலைஹிஸ்ஸலாம் இடமிருந்து நீ எப்படி ஒப்புக்கொண்டாயோ அதே போன்று என்னிடமிருந்து ஒப்புக்கொள்வாயா. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எதை ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சு? இந்த ஹதீஸ் என்ன வருது வாசம்? உனது அடியார் தாவூதிடமிருந்து நீ எப்படி ஒப்புக்கொண்டாயோ அது போன்று என்னிடமிருந்து ஒப்புக்கொள்வாயா. தாவூத் அலைஹிஸ்ஸலாமிடம் வந்து ஒப்புக்கொள்ளப்பட்டது என்ன? இப்ப குர்ஆன்ல சூரத்து சாத் அத்தியாயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா எப்படி வருதுன்னு சொன்னால், ஃபஸ்தக்ஃபர ரப்பஹு வஹர்ர ராகிஅன் வஅனாப். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து தன்னிலிருந்து ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது என்று உணர்ந்தவுடன் ஃபஸ்தக்ஃபர ரப்பஹு, தனது ரப்பிடம் பாவ மன்னிப்பு தேடி, வஹர்ர ராகிஅன் வஅனாப், அவர் சுஜூதிலே வீழ்ந்தார், இறைவனை முன்னோக்கியவராக. அடுத்து அல்லாஹ் சொல்றான், நாம் அவரை மன்னித்தோம். அடுத்து என்ன வருதா இல்ல, நாம் அவரை மன்னித்தோம். எனவே இந்த சுஜூதின் மூலம் இந்த எப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை அவரது மன்னிப்பை நீ ஏற்றுக்கொண்டாயோ அது போன்று என்னையும் என்ன செய்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. இல்ல, உட்கார்ந்த நிலையிலே, உட்கார்ந்த நிலையில் தான். இந்த ஹதீஸ் இந்த திர்மிதி, இப்னு மாஜால வருது. இப்ப இந்த ஹதீஸ்ல இந்த துஆக்கள் எல்லாம்
சிலங்களை வந்து லைஃப் ஆக்கலாம். ஆனால் இமாம் இப்னுல் கைம் ரஹிமஹுல்லாஹ் அவர் தனது நூலில் பதிவு செய்கிறாருன்னா அவரிடம் இதெல்லாம் என்னதான் சஹீதான் இல்லைங்களா. வலம் யுன்கல் அன்ஹு அன்னஹு கான யுகப்பிரு லிர்ரஃப்இ மின் ஹாதா சுஜூத். அப்ப சுஜூதுல இருந்து எழும்போது தக்பீர் இல்லை. நல்லா விளங்கிக்கோங்க. இப்ப தொழுகையில சஜிதா வருந்தானே சஜிதா திலாவா, அங்க வந்து தக்பீர் இருக்குது. ஏன்னா அது தொழுகைக்குரியது. குனியும் போதும் எழும் போதும் அங்க தக்பீர் இருக்குது. சரியா? தொழுகைக்கு வெளியே நாங்க குர்ஆன் ஓதுறோம், சஜிதா திலாவா வருது. சுஜூதுக்கு போகும்போது மட்டும் தக்பீர், அல்லாஹு அக்பர். அதான் சொல்றாரு இல்லைங்களா. எழும்போது என்ன கிடையாது, தக்பீர் கிடையாது. புரியுதா? வலா தஷஹத் வலா சல்லம் பத்தா, அதுக்கு அத்தஹியாத்தும் கிடையாது, சலாமும் கிடையாது. சுஜூத்ல இருந்து எழும்பியாச்சு அவ்வளவுதான், சலாமும் கிடையாது. சரியா? இதுதான் இந்த சஜிதா. சரியா? சஜிதாவை பற்றி அவர் சொல்லக்கூடியது. சரி, அடுத்த தலைப்புக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் போகல. இந்த தலைப்போடு நாங்கள் என்ன செய்வோம், நிறைவு செய்து கொள்வோம். அவசரமான ஒரு மீட்டல் வந்து இன்னைக்கு படித்த பாடத்தை கொஞ்சம் என்ன செய்வோம், அவசரமாக மீட்டிக்கொள்வோம். இல்லைங்களா? இன்றைக்கி நாங்கள் படித்த வந்து துவாக்கள் தான் நிறைய படித்தோம். அதை கொஞ்சம் நாங்கள் என்ன செய்வோம், அவசரமாக ஒரு மீட்டல் செய்வோம். அதில் நாங்கள் படித்தது வந்து வீட்டிலிருந்து வெளியேறும் போதும் வீட்டுக்குள் நுழையும் போதும் ஓதக்கூடியவைகள் என்ற தலைவை படித்தோம். சரிதானே? அதில் படித்த துவாக்கள் அதில் இருக்குது. அதே மாதிரி ஃபஜ்ர் தொழுகைக்கு போகும்போது ஓதக்கூடிய துவா, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரான்னு வரக்கூடிய துவா. அதே போன்று வீட்டுக்குள் நுழையும் போது அந்த ஓதக்கூடிய துவாவில் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரல் மௌலித் என்ற துவாவை சொல்கிறார். இல்லைங்களா? அதே போன்று மஸ்ஜிதுக்குள் நுழையும் போதும் வெளியேறும் போதும் ஓதக்கூடிய என்ன, அவுது பில்லாஹில் அஸீம் என்று வரக்கூடிய துவா. அதுக்கு அடுத்து நுழையும் போது அல்லாஹ் மஃப்தஹ் லி அப்வாப் ரஹ்மத்தின் வருது, அல்லாஹ் மின் ஷர்ரி ஃபதலிக்க. அதே மாதிரி தலைப்பிறை பார்க்கும் போது ஓதக்கூடிய துவா ஒன்று கொண்டு சொல்றாங்க. அதுபோல் தும்மலின் போதும் கொட்டாவியும் போதும். இல்லைங்களா? இப்போ கொட்டாவி நல்லா புரிஞ்சுவோம். கொட்டாவி ஒருத்தர் விட்டாருன்னா அது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்றதோ அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. இல்லைங்களா? இங்க வந்து வழிகாட்டல் வந்து இயன்றவரை தடுத்துக் கொள்வது, கையை வைத்து வாயை மூடிக்கொள்வது என்ற வழிகாட்டல்கள் தான். சரியா? அல்லாஹும்ம ஹைல்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக் அல்லாஹ். இல்லைங்களா? வேணா உங்களுக்கு அனுப்புறேன், துவாங்க தனியாக போட்டது இருக்குது. சரியா? அதே மாதிரி தும்மலின் போது பேண வேண்டிய ஒழுங்குகள் என்ன படிச்சோம்? அதில் கையை வைத்து என்ன செய்யறது, மூடிக்கொள்றது அல்லது ஆடையால் மூடிக்கொள்றது, சப்தத்தை தாழ்த்துறது என்ற விஷயங்கள். அதே மாதிரி தும்மலின் போது ஒருத்தர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் என்ன ஓதுவது, அதற்கு எவ்வாறு பதில் சொல்வது என்ற விடயங்களை பார்த்தோம். அதே போன்று அதாவது முஸ்லீம் அல்லாத ஒருவர் தும்மி விட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் அதற்கு எப்படி பதில் சொல்ல வேணும் என்ற விஷயம். அதே போன்று சோதனைக்குட்படுத்தப்பட்ட ஒருவர் அவரை பார்க்கும்போது எவ்வாறு ஓத வேண்டும். அதே போன்று சேவல் கூவும் போது கழுதை கத்தும் போது என்ன ஓத வேண்டும் என்ற விடயத்தை படித்தோம். கோபம் ஏற்பட்டால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அதற்குரிய வழிகாட்டல்கள் என்ன. அதே போன்று அதான், அது தொடர்பான அந்த திக்ருகளுடைய வழிகாட்டல்கள் என்ற தலைப்புகளை நாங்கள் என்ன செய்தோம். அப்படிதான் இல்ல சலவாத்துக்கு பிறகு அதான் முடிஞ்ச பிறகு அதானுக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டு முதலாவது சலவாத்தை சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் அல்லாஹும்ம ரப்ப ஹைதாவத் அமத்வா. சரியா? சரி. அதே மாதிரி ஹஜ்ஜுடைய அந்த முதல் நாட்கள் உள்ள திக்ருகள் என்ன, குர்ஆனை ஓதும் போது ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல்கள் என்ன என்ற அந்த விடயங்களை எல்லாம் பார்த்தோம். இத்தோடு நாங்கள் வகுப்பு நிறைவு செய்வோம். உங்களுக்கு எதுவும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க.